சாமி வழிபாட்டின் உன்னதமான சிறப்பு என்னவென்றால் அது மக்களின் ஆன்மீக உணர்வை மண்ணின் மனத்தோடும் முன்னோரின் நினைவுகளோடும் சமூகத்தின் ஒற்றுமையோடும் இணைப்பதில்தான் உள்ளது. ஒரு சாமியின் முன்பு ஏற்றப்படும் ஒரு சிறிய விளக்கு பல தலைமுறைகளின் நம்பிக்கையை ஒளிரச் செய்கிறது. படைக்கப்படும் படையல், ஒலிக்கும் இசைக்கருவிகள், இரவெங்கும் நடைபெறும் திருவிழா, இவை அனைத்தும் மக்கள் வாழ்க்கையின் ஆழ்ந்த பண்பாட்டு அர்த்தங்களை சுமந்து நிற்கின்றன. அப்படிப்பட்ட சாமிகளையும் அதன் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். பல ஊரு உண்டு, ஊருக்கு ஒரு சாமி உண்டு. மண்ணில் பல ஊரு உண்டு, ஊருக்கு ஒரு சாமி உண்டு. சாமிக்கு ஒரு பேரு உண்டு, கதையும் உண்டு. ஊரின் எல்லையோரமாக மேசை கொண்டு வீரமாக பிச்சருவ சூலங்களை ஏந்தி நிற்குமே. அந்த சாமி எல்லாம் கதை பல கொண்டிருக்குமே. மல்லையம்மா புண்ணியம்மா நல்ல தங்க பாப்பாத்தியம்மா அம்மன் சாமிங்க. முத்துவேரே சர்வராயே, முத்துவேர சர்வராய கசமத வன்னர் மத ஏதனையோ பேரில் பல வீர சாமிங்க. மனேகும் வேட்டிருக்கும் இந்த சாமிங்க, மகத்துவம் நிறைஞ்ச மண்ணின் சாமிங்க. இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக தேனி மாவட்டம் அப்பிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதி திருவரங்க பெருமாள் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பெருமாளை தரிசிச்சுட்டு கோவிலோட வரலாறு பற்றியும் சிறப்புகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருள்மிகு ஸ்ரீ ஆதி திருவரங்க பெருமாளுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. சரி, வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம்.
அருள்மிகு ஸ்ரீ ஆதி திருவரங்க பெருமாள் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை பத்தி அவங்களே விளக்கி சொல்றாங்க. சரி, வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ஈஸ்வரி. நாங்கள் அப்பிவெட்டியில் இருக்கோம். நாங்கள் இந்த கோயில் பாரம்பரியமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மரம் எப்படி எங்களுக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சுன்றது தெரியாது. எப்படியும் குறைச்சது வச்சது 300 வருஷமாக இருக்கும் இந்த மரம். இதோட சக்தியிலதே நாங்கள் எடுத்து எல்லாரும் பொதுமக்களும் சேர்ந்து கும்பிட்டு வரோம் பெருமாளை. இந்த கவசம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வச்சாங்களோ எப்போ வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இது மண் கலசம் ஒரு சக்தினாலதே இன்றைக்கி இவ்வளோ தூரம் எடுத்து எல்லோரும் பொதுமக்களும் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்து கும்பிட்டு வரோம். இதோட சக்தி இருக்கிறதுனாலவே இந்த மரம் இவ்வளோ வருஷமாகவே இந்த மரம் இங்கே இருக்குது. புளிய மரமும் இந்த மரமும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் மருத மரம் 3 மரமேவும் ஆண்டு காலமாகவே இருக்குது. அதோட சக்தி இல்லாமல் எதுவும் எடுத்து செய்ய முடியாது. இவ்வளோ நாள் நாங்கள் அவ்வளோக்காக பராமரிக்கலை. இப்போ அதோட சக்தினால எல்லாரும் நல்லா கும்பிட்றாங்க, நல்லா அபிஷேகம் நடக்குது, நல்லா பிரசாதம் கொடுக்குறாங்க. எல்லாம் பொதுமக்களுக்கு சேர்ந்து நல்லா இருக்கு. அன்பழகன், நாம் அப்பிவெட்டி கிராமம். இந்த கிராமத்தில் ஆதி திருவரங்க பெருமாள் கோயில், இதனுடைய அம்சம் முந்தி காலத்தில் மண் கலயத்தில் எங்களுக்கு முன்னோர்கள் மண் கலயத்தில் வச்சு இந்த சாமி உருவாக்கி பிரதிஷ்டை பண்ணி அதை வணங்கிட்டு வந்தாங்க. இதனுடைய சிலை, இதனுடைய அமைப்பு சுமார் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முந்தி உள்ளத அமைப்பு உள்ளது. இதை இப்போ நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம். இந்த ஆதி திருவரங்க பெருமாளும் இங்கே உள்ள சப்த கன்னிமார்களும் காவல் தெய்வமான கருப்பசாமி ஐயனார் இவங்களையும் இங்கே வணங்கிட்டு இருக்கோம். இதை நாங்கள் இதனுடைய அருமைகளை புரிஞ்சு இது முன்னோர்கள் எங்கிட்ட சொல்கிறத வச்சு இதனுடைய சிறப்பம்சத்தை சொல்கிறத வச்சு நாங்கள் அதுக்கு வழிபட்டு அதுக்கு முறையான அபிஷேகங்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இங்கே கன்னிமார் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளுங்கிறனால சனிக்கிழமையும் அதிவிமர்சனையாக பண்ணிட்டு வரோம். இதில் பாலாபிஷேகம் ஈயபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு இதை நாங்கள் மட்டும் பண்ணலை. இந்த 4 உட்கடை கிராமங்களும் வெளியிலிருந்து எங்களுடைய தாயாதிகள் 445-50 தாயாதிகள் இருக்காங்க. அவங்க தேனி டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்க, அடுத்த ஸ்டேட்டில் இருக்காங்க. அவங்களும் இங்கே சனிக்கிழமை வணங்கிட்டு சாயந்தரமாக போவாங்க. முந்தி கோயில் மட்டும் இருந்துச்சு, வசதி வாய்ப்பு. இப்போ ரோடு வசதி, மின் இணைப்பு எல்லாம் பண்ணி தண்ணி வசதி போரெல்லாம் போட்டு வசதி வாய்ப்போடு வர்ற பக்தர்களுக்கு நாங்கள் அவங்க மன திருப்தியாக அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி கொடுத்து பெருமாளுடைய அருள் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரோம். இதுக்கு மேலே என்னென்ன சொல்லுறது, இங்கே எங்கள் தாயாதிகள் மட்டும் இல்லை, யார் வணங்கினாலும் அவங்க வேண்டிட்டு போகிற நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவங்களுக்கு பரிபூர்ணமாக நடக்குங்கிறது நம்பிக்கையும் எல்லோரும் சொல்கிறத வச்சு நாங்களும் அதுக்கு தக்கன அவங்களுக்கு தக்கன அபிஷேகம் பண்ணி கொடுக்குறதோ அவங்க என்ன கேட்டு செய்ய சொல்கிறாங்களோ அதை பெருமாள்கிட்ட சொல்லி அதை அவங்களுக்கு செய்ய சொல்லி ஒரு அன்பு கட்டளையிட்டு செஞ்சுட்டு வரோம். சந்திரமோகன், நான் அப்பிவெட்டி பரம்பரையாக நாங்கள் இந்த கோயிலுக்கு பூசாரியாக இருக்கோம். அதனால் இது 300 ஆண்டு 400 ஆண்டு ஆகுது. இந்த கோயில் மண் கலசத்துலதான் அந்த கோபுரம் இது வச்சது கவசம். அதோடைய சக்தினால் இது எப்படியோ நாங்கள் ஒரு 50 தலைக்கட்டு இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டவங்க. அவங்க எல்லாம் கூடி ஒற்றுமையாக இருந்து இந்த கோயிலை பராமரித்து இந்த பராமரிப்பு வேலை எல்லாம் முடித்து இதை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இது அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அதை பராமரிச்சுட்டு வர்றோம். இந்த மரம் 200 ஆண்டுக்கு முந்தினது. இது அப்படியே இந்த பரம்பரையாக இருக்குது. இதுக்கு 4 கிராமத்துக்கும் 4 கிராமத்து மக்களும் சாமி கும்பிடுவாங்க. சனிக்கிழமை எது விசேஷம் நடந்தாலும் முதல்ல இதுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு மற்ற கோயிலை போய் கும்பிடுவாங்க. அப்படி இது நடந்துக்கிட்டு இருக்கு. 200 ஆண்டு இருக்கும் சுமார். இந்த அரச மரம் இவ்வளோ பெரிய மரம் இந்த ஏரியாவில் இல்லை. புளிய மரமும் பழங்காலத்து மரம். அது பிறகு அந்த மருத மரமும்
அதுவும் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இதெல்லாம் இந்த கோயிலுடைய அம்சத்துக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது. இந்த மரம் இருக்குது. எல்லாம் வந்தவங்களுக்கு நல்ல சுகத்தவும் வெற்றியும் கொடுக்குது. நாம இருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் சுமார் 400 ஆண்டுகள் மேல வரலாறு கொண்டது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. இக்கோவிலில் ஸ்ரீ ஆதி திருவரங்க சாமியுடன் விநாயகர், கன்னிமார் தெய்வங்கள் மற்றும் கருப்பசாமி உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டு நித்திய பூஜைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கோவில்ல மருத மரம் மற்றும் அரச மரம் இருப்பது தனி சிறப்பா கருதப்படுது. தேனி மாவட்டத்தின் பசுமை சூழ்ந்த மண்ணில் சின்னமனூர் அருகே உள்ள அப்பிப்பட்டி கிராமத்தில் நூற்றாண்டுகளை கடந்தும் பக்தர்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கும் ஒரு தெய்வீக திருத்தலம் அருள்மிகு ஸ்ரீ ஆதி திருவரங்க பெருமாள் திருக்கோவில். சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை தன்னகத்தே சுமந்து நிற்கும் இத்தலம் வெறும் ஆலயமாக மட்டுமல்லாமல் பல தலைமுறைகளின் பக்தி, நம்பிக்கை, மரபு, ஆன்மீக உணர்வு ஆகியவற்றின் உயிரோட்டமாக விளங்கி வருகிறது. காலங்கள் மாறினாலும் மனிதர்களின் வாழ்க்கை மாறினாலும் இந்த ஆலயத்தின் ஆன்மீக அதிர்வு மட்டும் இன்னும் அதே போலவே பக்தர்களின் உள்ளங்களை கவர்ந்து வருகிறது. இயற்கை எழில் சூழ்ந்த அப்பிப்பட்டி கிராமத்தில் மருத மரங்களின் நிழலும் அரச மரங்களின் அரவணைப்பிற்கும் நடுவே எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ ஆதி திருவரங்க பெருமாள் இப்பகுதி மக்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் அருள் வடிவமாக போற்றப்பட்டு வருகிறார். ஆலய வளாகத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும் தருணமே மனதிற்குள் ஒரு அமைதியான அதிர்வு தோன்றுகிறது. காற்றில் கலந்த திருவாசனை, மணி ஓசை, பக்தர்களின் கோவிந்தா என்ற பக்தி முழக்கம், தீபத்தின் ஒளி இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு தெய்வீக உலகத்திற்குள் நம்மை அழைத்துச் செல்கின்றன. இந்த ஆலயத்தின் பெரும் சிறப்பாக விளங்குவது ஸ்ரீ ஆதி திருவரங்க பெருமாளின் அருளாட்சி. ஸ்ரீமன் நாராயணனின் கருணை வடிவமாக அருள்பாலிக்கும் பெருமாள் பக்தர்களின் மனக்கவலைகளை தீர்த்து வாழ்க்கையில் நிம்மதி மற்றும் வளத்தை அருள்வதாக பக்தர்கள் நம்புகின்றனர். பல ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லாமல் தவித்த தம்பதிகளும், உடல்நலக்குறைவால் துயருற்றவர்களும், குடும்ப பிரச்சனைகளால் சோர்ந்தவர்களும் வேலைவாய்ப்பு, திருமணம், கல்வி, தொழில் முன்னேற்றம் போன்ற பல வேண்டுதல்களுடன் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருகின்றனர். இங்கு மனமுருகி வேண்டினால் பெருமாள் கைவிட மாட்டார் என்பது இப்பகுதி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ ஆதி திருவரங்க பெருமாளுடன் விநாயகர், கன்னிமார் தெய்வங்கள், கருப்பசாமி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு தெய்வமும் தனித்துவமான ஆன்மீக சக்தியுடன் பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் கன்னிமார் மற்றும் கருப்பசாமிக்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபடுவது வழக்கமாக உள்ளது. கிராம மக்களின் நம்பிக்கையில் கருப்பசாமி இந்த ஊரின் காவல் தெய்வமாக விளங்கி தீய சக்திகளை அகற்றி மக்களை பாதுகாக்கிறார். கன்னிமார் தெய்வங்கள் குடும்ப நலன், மகளிர் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகளின் வளமான வாழ்க்கைக்காக அருள் புரிகின்றனர் என்றும் கருதப்படுகிறது. அதேபோல் சனிக்கிழமைகளில் நடைபெறும் ஸ்ரீ ஆதி திருவரங்க பெருமாளின் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் இத்தலத்தின் முக்கிய ஆன்மீக நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதிகாலையிலேயே பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து பெருமாளை தரிசிக்க வரிசையாக காத்திருப்பார்கள். கோவில் முழுவதும் பக்தி பரவசம் நிரம்பி இருக்கும். பால், தயிர், பன்னீர், சந்தனம், குங்குமம், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் நடைபெறும் அபிஷேகம் பெருமாளின் திருமேனியில் வழியும் அந்த தருணம் பக்தர்களின் மனதை பரவசப்படுத்தும் ஒரு அரிய காட்சி. இன்று நவீன உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருந்தாலும் இந்த மாதிரியான பண்டைய ஆலயங்கள்தான் மனிதர்களின் உள்ளத்தில் இறை நம்பிக்கையையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் உயிரோடு காத்து நிற்கின்றன.
அப்பிப்பட்டியின் அருள்மிகு ஸ்ரீ ஆதி திருவரங்க பெருமாள் திருக்கோவில் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பொக்கிஷமாக இன்று வரை பக்தர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வருகிறது. இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் தங்கள் மனக்கவலைகளை இறைவனிடம் ஒப்படைத்து நிம்மதியுடனும் நம்பிக்கையுடனும் திரும்பிச் செல்கிறார்கள். எல்லாம் பெருமாள் அருள் என்று மனம் நிறைந்து கூற வைக்கும் இந்த திருத்தலம் இன்னும் பல நூற்றாண்டுகள் பக்தர்களுக்கு அருளும் ஆன்மீக ஒளியுமாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதே அனைவரின் பிரார்த்தனையாக உள்ளது. கோவிந்தா கோவிந்தா, ஸ்ரீ ஆதி திருவரங்க பெருமாளே சரணம். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக தேனி மாவட்டம் அப்பிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதி திருவரங்க பெருமாள் திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். வந்ததும் பெருமாளை தரிசிச்சோம். அதற்கப்புறம் கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை பத்தி அவங்களே சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு கோவிலோட அர்ச்சகர் அவர்கள் கோவிலோட வரலாறு பற்றியும் சிறப்புகளை பற்றியும் விளக்கமா சொன்னாங்க. அதையும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அருள்மிகு ஸ்ரீ ஆதி திருவரங்க பெருமாள் திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டு அருள் பெறுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரீத்தி. நன்றி, வணக்கம்.